புருஷார்த்தம் அப்படிங்கிற தலைப்புல தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படிங்கிற 4 விஷயங்களை பற்றி நம்ம நன்கு தெரிந்து கொள்ளாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம தர்மம்னா ஏதோ 4 பேருக்கு நல்லது செய்யறதுதான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதுல நிறைய ஆழமான உட்பொருள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். மேலும் அந்த தர்மம்ங்கிறது நம்முடைய சுபாவம், நம்முடைய இயல்பு, நம்முடைய யதார்த்தம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் நம்முடைய புருஷார்த்தமே. நான் அதுவாகத்தான் இருக்கிறேன், அந்த தர்மமாகத்தான் நான் இருக்கிறேன். ஏன்னா அந்த தர்மம்ங்கிற வார்த்தை ஆன்மாவையே குறிக்குது. ஏன்னா அதுவே அது எல்லாமா இருக்குது. அதனால அதுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் அங்க தேவையில்லை. அதுவே எங்கும் எதிலும் எல்லை இல்லாமல் இருக்கிறதுனால அந்த தர்மம் தன்னை எப்பொழுதும் தற்காத்து கொண்டே இருக்கும். அதனாலதான் தர்மம் தலை காக்கும்னு பெரியவங்க சொன்னது. தன்னை அது காத்துக்கிட்டே இருக்கும். அதனிடமிருந்து அது எதையும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்ப அந்த அடிப்படையில இங்க சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, கர்ணன் தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டியவன் தான். ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணனுக்கு தானமாக கொடுத்தான். அதை கேட்டுத்தான் கிருஷ்ணர் வாங்கினாரே தவிர இவனாக கொடுக்கவில்லை என்று சொல்றார். ஏன்னா இப்ப கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாருன்னா, எனக்கு நீ உன்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் தானமா கொடு அப்படின்னு போய் கேட்கிறார். இவர் கையேந்திரார். அவர் என்ன பண்றாரு, இவர் கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறார். அந்த இடத்துல கர்ணன் தர்மமா செய்யலாத, அதை தானமா தான் செய்யலாம். அப்ப தானமாக செய்யும் போது அங்க மனம கொடுக்கவில்லை. அப்போ இங்க கிருஷ்ணனும் அதை தர்மமாக பெறவில்லை. அப்ப எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை வார்த்து தந்த பிறகு கர்ணன் ஒரு சாதாரண மனிதனாகிவிட்டான். அப்ப சாதாரண மனிதன் ஆனதுனால அவனுக்கு மரணம் எளிதாக நெருங்கி விட்டது என்று இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சிவபெருமான் சூரிய பகவானுக்கு விளக்கம் கொடுப்பதாக மகாபாரத கதை அமைக்கப்பட்டிருக்கு.